ரஜினி லோகேஷ் காம்போல வந்த கூலி ஃபிலிம் வந்து கலக்கிருக்கா இல்ல சறுக்கிடுச்சா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு பெரிய கொஸ்டின் வந்து இருந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்க போகுது அப்படின்றத நான் டீடைல்டா, ஆனா அது வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி இல்லாம நடந்த விஷயத்தை வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு மேலே மாஸ் காம்போ வேணுமா என்ன? ஆல்ரெடி எல்சியூ கான்செப்ட்ல விக்ரம் கைதி லியோ மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ்குள்ள பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியோட என்ட்ரி லோகேஷோட யூனிவர்ஸ்ல வருமா இல்லையா, இவர் எந்த ரோல்ல வந்து வர போறாரு, பஞ்ச் டைலாக் ஸ்டைல் மாஸ் எல்லாமே டபுள் ஆகுமா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். ஆனால் லோகேஷ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்சியூ இருக்கும், ஆனால் அதோட பேஸ் இல்லாத மாதிரி வந்து இருக்கு. ஸ்டோரி பேஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மேன்ஷன் வச்சிருக்காரு. ரஜினி வர்சஸ் விசாகப்பட்டினம் போர்ட்ல இருக்கிற வில்லன் கேங்க ஃபர்ஸ்ட் 20 to 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மூட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு லோகேஷ். யார் ரஜினி, அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவருக்கும் இந்த விசாக் போர்ட்ல இருக்கிற ஸ்மக்லிங் மாஃபியா கேங்குக்கும் என்ன ரிலேஷன், அந்த போர்ட்டை நாகார்ஜுனா தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அவரோட ரைட் ஹேண்டா ஷோபன் ஷாகிர் இருக்காரு. அவங்க கண்ட்ரோல் பண்ற போர்ட்ல வந்து ஸ்மக்லிங், மர்டர், துரோகம் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வயலன்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகுறது சத்யராஜோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ரஜினி வந்து களத்துல இறங்குறாரு. இங்க தான் மூவியோட ஃபர்ஸ்ட் ஹூக். ரஜினி ஆஸ் யூஷுவல் என்ட்ரி தான், பட் ஆனா மாஸா இருக்காரு. ஆனா லோகேஷ் இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டைல் பஞ்ச் டைலாக் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு சீரியஸ் ரஜினி, நுட்பமான நடிப்பான ரஜினியா வந்து காமிச்சிருக்காரு. இதுதான் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாதி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல வந்து போகுது. எப்படி ஸ்மக்லிங் நடக்குது, ஏன் நடக்குது, இது யாருக்காக இந்த மாதிரி எல்லாமே போச்சு, ரஜினி யார் ரோலை வந்து ப்ளே பண்றாரு, ஏன் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இந்த சஸ்பென்ஸ் கடையில சின்ன சின்ன ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ரஜினியோட ஆங்கர் லுக், வில்லன் கிட்ட வந்து நக்கல் அடிக்கிற டயலாக் எல்லாமே விசில் போட்டு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் தான் சம்பவமே. இன்ட்ரோல் வரைக்கும் லோகேஷ் வந்து ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் டைட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் க்ளூஸ் எல்லாமே கொடுத்து இப்பதான் மெயின் கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஆக்ஷன் இல்லைனா மாஸ் ரஜினி ஸ்டைல் திரும்ப வந்துடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா செகண்ட் ஹாஃப் ரியாலிட்டியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க தான் லோகேஷ் வந்து ட்விஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஃபுல் ஆக்ஷன் சொல்றதை விட அதுக்குள்ள சென்டிமெண்ட் பிளஸ் ஃபேமிலி இமோஷன் வந்து ஆட் பண்ணிருக்காரு. ரஜினி கேரக்டருக்கு ஒரு டெப்த் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருந்துச்சு. ஃபியூ அன்பிரெடிக்டபிள் ட்விஸ்ட், கேமியோ அப்பியரன்ஸ், உபேந்திரா, அமீர் கான், சார்லி எக்ஸெட்ரா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இவங்க எல்லாரையுமே வந்து ஆட் பண்ணிருக்காரு. ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஃபியூ கேமியோ வந்து அன்னெசரியா வந்து இருந்துச்சு. அது ஸ்டோரி ஃப்ளோ வந்து ஃப்ளோ பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ரஜினியோட ஃப்ளோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனா பாசிட்டிவா பிளென்டி ஆஃப் ரீசன் வந்து இருந்துச்சு. ரஜினி அண்ட் சத்யராஜோட டிஏஜிங் சீன்ஸ் சூப்பர் பெர்ஃபெக்ட்டா வந்து இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து விசில் போடுற லெவல்ல வந்து இருந்துச்சு அவங்களோட டிஏஜிங் சீன். ரஜினியோட ஆக்டிங் லோகேஷ் யூஸ் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு. பஞ்ச் டைலாக் இல்லாம, ஆனா ஆக்டிங்ல வந்து செம்மையா வந்து இருந்துச்சு. நாகார்ஜுனாக்கு வந்து கம்மியான சீன்ஸ் இருந்தாலுமே ஆனா அல்டிமேட் ஸ்டைலிஷ் வில்லனா வந்து இருந்தாரு. சௌபின் ஷாகிர் எதிர்பார்க்கவே முடியாத மிரட்டலான ஆக்டிங். அந்த லெவல்ல வந்து அவர் வந்து வில்லன் ரோலை வந்து கேரி பண்ணியிருக்காரு. ஸ்ருதி ஹாசன் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஹாஃப் வேல அவங்களோட கேரக்டர் வந்து வேஸ்டா போயிடுச்சு. டெக்னிக்கல் டீமோட ஸ்ட்ரெங்த்னால இந்த ஃபிலிமுக்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அனிருத்தோட பிஜிஎம் மூவியோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ரஜினியோட மாஸ் மேனரிசம் கூட அனிருத் மியூசிக் வந்து செட் ஆகும்போது அதுவே நமக்கு ஒரு செலிப்ரேஷன் தான். சினிமாட்டோகிராஃபி ஈச் ஃப்ரேம்ல ரஜினியோட லுக் வந்து ஸ்டைலிஷா வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. லோகேஷோட இமேஜினேஷன் ஐல பாத்தீங்கன்னா சினிமால ரியாலிட்டியா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் கொரியோகிராஃபி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, லோகேஷோட ஸ்டைல் ஃபைட், வில்லன் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி காய அடிச்சு கொள்ற ரிவெஞ்ச் ஃபைட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வீக்னஸ் அதே மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் மூவினா யூசுவலி ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்கிரீன் பிளே, அதே மாதிரி கண்டினியூஸ் அந்த த்ரில் இருக்கும். ஆனா கூலி ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்டா இருந்துச்சு, ஹெவியா வந்து இருந்துச்சு. அதுவும் லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம் மைண்ட்ல வச்சு வந்தவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கேமியோ பாத்தீங்கன்னா அன்னெசரி ஃப்ரான்ச்சி ஃபீல்ட் பில்ட் பண்ண வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ இந்த மூவிக்கு வந்து அவ்வளவு நீட் இல்ல. எடிட்டிங் டைட்டா இருந்தா இன்னும் கிறிஸ்பியா இருந்திருக்கும். சில சீன்ல பாத்தீங்கன்னா டிராக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓவரால் அனாலிசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூலின்றது ஒரு சென்டிமெண்ட் மிக்ஸ்டு ஆக்ஷன் ஃபிலிம். லோகேஷோட டிபிக்கல் மாஸ் பிளஸ் ஸ்பீட் வந்து மிஸ் ஆயிருக்குது. ஆனா ரஜினியோட ஆக்டிங், அனிருத் மியூசிக், அதே மாதிரி ஷோபின் அண்ட் நாகார்ஜுனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேவ் பண்ணிருக்கு. மூவி வந்து ஃபினிஷ் ஆன உடனே ஆடியன்ஸ் மைண்ட்ல இருக்கிற ஃபீலிங் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது மாஸ் ஃபீஸ்ட் இல்ல, ஆனா ஒரு டீசன்ட் ரஜினி ஃபிலிம். லோகேஷ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஓவர் தான். எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, லோகேஷோட யூஷுவல் பிரியாணி வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஆனா ஒரு சிம்பிள் ஃபெஸ்டிவ் மீல் மாதிரி வந்து சர்வ் பண்ணிருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், கூலி பத்தி சொல்லணும்னா இது ஒரு மாஸ் ரஜினி ஃபிலிம் இல்ல, இது ஒரு ஆக்டிங் ரஜினி ஃபிலிம். லோகேஷ் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணா அதிரடி வேகம் இல்லனாலுமே லோகேஷ் ரஜினி வந்து வேற மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு. பிளஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக், ஆக்ஷன், ரஜினியோட பிரசன்ஸ். மைனஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பேஸ், கேமியோ ஓவர் டோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூலி வந்து வர்த் வாட்சிங். ரஜினி நடிச்சனால அனிருத் பிஜி, லோகேஷோட ஸ்டைல் ஃபைட் எக்ஸெட்ரா அப்படி சொல்லிட்டே போலாம். பட் விக்ரம் லெவல் ரஷ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் கூலி படத்தோட வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ. ஒரு பக்கம் ரஜினி சாரோட ஆக்ட், அதுக்கு பிளஸ் அனிருத் பிஜிஎம், நாகார்ஜுனோட ஸ்டைலிஷ் வில்லன் லுக், ஷோபினோட டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம மனசு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆனா இன்னொரு பக்கம் லோகேஷோட யூஷுவல் ஸ்பீட், மாஸ் ஸ்கிரீன் பிளேங்க கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபியூ கேமியோ சீன்ஸ் எல்லாமே அன்னெசரியா வந்து இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்டா வந்து இருக்கலாம். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து பார்த்தா கூலி ஒரு சென்டிமெண்ட் மிக்ஸ் பண்ணன ஆக்ஷன் மூவி. இது பியூர் மாஸ் ரஜினி ஃபிலிம் கிடையாது, ஆனா டிஃபரெண்ட் ஃபிளேவரான ரஜினி ஃபிலிம். எப்படி இருந்தாலுமே ரஜினி சார் வந்து ஸ்கிரீன்ல வரும்போது அது ஒரு செலிப்ரேஷன் தான். அதுவும் லோகேஷோட ஃப்ரெஷ் ஆங்கிள், அந்த த்ரில்லுக்கு நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கறது தான் வர்த். ஓவராலா கூலி வந்து வர்த் வாட்சிங் தான். உங்களோட கமெண்ட் என்ன? கூலி ஃபிலிம் உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணிடுச்சா இல்ல டிசப்பாயின்ட் ஆயிடுச்சா? கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம்.